நேற்று எடுத்த விளாக் தான் பார்த்துடலாமா. காலையில் 5 மணிக்கு பிளான் பண்ணி அப்புறம் 6 மணின்னு ஆச்சு, அப்புறம் 7 மணின்னு ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு அலாரம் வச்சேன். எப்படி தான் ஆஃப் பண்ணனே எனக்கே தெரியல. தூங்கிட்டேன். எழுந்திருக்க மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹரிபரியாக குளிச்சுட்டு, நல்ல வேலைக்கு ஹவுஸ் ஓனர் அக்காவே வந்து வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டாங்க. அதனால் நான் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு மட்டும்தான் டைம் இருந்துச்சு. டக்குன்னு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு 6-7 மாதம் ஆகுது. ஆனால் இன்றைக்கி தான் முதல் டைம் போட்டேன். இது வந்து பிரின்சஸ் கட்டில் வந்து சுபா டெய்லர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பர்ஃபெக்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பேக்கு ஹுக் வச்சு லைட்டாக பஃப் வச்சு ஹேண்ட் வச்சு சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு காட்டன் சாரீ. இந்த சாரீக்கு தான் மேட்ச் பண்ணியிருந்தேன். எதுவும் பெருசாக இல்லை, ஒன்லி சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு பவுடர் அடித்து பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் அவ்வளோதான். கிளம்பியாச்சு. தலையும் சீவலை, ஏன்னா தலைக்கு அப்போ தான் குளிச்சிருந்தேன், ஈரமாக இருந்துச்சா. அப்படியே கிளம்பிட்டேன். மூஞ்சில் முடிப்படுதுன்னு ஒரு கிளிப்பு போட்டுட்டு வானூருக்கு டேரெக்டாக ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறம் போன உடனே காரில் ஏறியாச்சு. நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி கில்ட்டு ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டோம். அப்புறம் காலையில் பனி வந்து அப்படியே சூழ்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பயணத்தை வந்து இதாக தொடர்ந்துட்டோம். காலையில் 7:15 கரெக்டாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கெல்லாம் வந்து எவ்வளவோ தேவலாங்க, எவ்வளவோ தேவலாம். போக போக ஒரு வெயில் வந்துச்சு பாருங்கள். எப்படி தான் இந்த மக்கள் சென்னையில் சர்வை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது இத்தனைக்கும் மார்ச் மாதம்தான், ரொம்ப கஷ்டம். நம்ம பக்கம் இவ்வளோ தேவலாம். நமக்கே நம்ம பக்கம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில சமயம். இது தேவலாம். அப்புறம் ஓம் சக்திக்கு வந்து ஒரு அட்டண்டன்ஸை போயிட்டு கொஞ்சம் தூரம் கழித்து மாமண்டூர் பக்கத்தில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு சாப்பிட்டுருந்தோம். வீட்டிலேருந்தே இட்லி கார சட்னி எல்லாமே எடுத்துகிட்டு வந்ததுனால அப்படியே அங்கேயே நின்று ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டோம். இவங்களாம் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு 2 இட்லியை குட்டி தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம பயணத்தை வந்து தொடர்ந்துட்டோம். போன விஷயம் சிறப்பாக முடிஞ்சுது. நல்லபடியாக அங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம கிளம்பிட்டோம். நல்ல நேரத்துலேயே போயிட்டு நல்ல நேரத்துலேயே கிளம்பிட்டோம். அங்கே வச்ச குங்குமம் தான் நெத்தியில். அதுக்கப்புறம் அங்கேருந்து வர வழியில் ஓம் சக்தி கோயிலுக்கு போகணும் அப்படின்ற பிளான் இருந்ததுனால டேரெக்டாக ஓம் சக்தி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே கிளம்பிட்டோம். ஓம் சக்தி கோயிலையும் வந்து, அதாவது மருவத்தூர் கோவில், பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சாமி பார்க்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்லபடியாக அங்கேயுமே சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு சில பல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பசங்களுக்கு பொரி உருண்டை இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் மதிய லஞ்சுக்கு ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சைவ சாப்பாடு, ஃபுல் மீல்ஸ் எல்லாருக்கும். தலைவர் நல்லா தான் இருப்பார். அந்த கேமரா ஆன் பண்ணால் மட்டும் மூஞ்சை வந்து அந்த மாதிரி அஷ்டகோணலில் மாட்டுவார், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே வந்து ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு நேற்றைய பயணம் வந்து இப்படி தான் முடிஞ்சுது. இந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக முடியணும்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக என்னென்னு சொல்கிறேன்.